சாம்சங் கேலக்ஸி Flip 7 என்ன புதுசா இருக்கு, Flip 6ல இருந்து Flip 7க்கு என்ன அப்கிரேட் அப்படின்றத நறுக்குன்னு சொல்றேன். அப்படின்னா நரிக்கிருவேங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோல்ட் ஈவென்ட்ல மொத்தமா 3 ஃபோன் ரிலீஸ் ஆச்சு. Fold 7, Flip 7, FE. இதுல இந்த Fold 7 பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, பாத்துக்கங்க. FE பத்தி கடைசியில சொல்றேன். இப்போ இதுல நான் பார்க்க போறது Flip 7. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்தோம்னா, என்னடா எதுவுமே புதுசா இல்ல, அதே வயர் அதே கேபிள் அதே ஃபோன் தானே இருக்கு அப்படின்னா நல்லா ஒத்து பாருங்க, புதுசா ஒன்னு இருக்கு. இன்னும் தெரியலையா? அதாவது என்ன கலர்ல நம்ம போன் வாங்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த இடத்துல வந்து அந்த கலர் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்களாம். ரெண்டாவது புதுசா இருந்த விஷயம் நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும், இதோட கவர் டிஸ்ப்ளே. அது கவர் ஸ்கிரீன் கிடையாது, ஃப்ளெக்ஸ் விண்டோ. எங்க சொல்லுவோப்பா? ஃப்ளெக்ஸ் விண்டோ. கரெக்ட்டா? கரெக்ட். சரி, இந்த ஃப்ளெக்ஸ் விண்டோல என்ன புதுசா இருக்கு பாரு. மாடர்ன் லுக், பெசில்ஸ்லாம் கம்மி பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியிலே பாத்தீங்கன்னா பெரிய டிஸ்ப்ளே கொடுத்து 4.1 இன்ச்ல கொடுத்திருக்காங்க. போன வாட்டி 60 ஹெர்ட்ஸ் இருந்துச்சு, இந்த வாட்டி 120 ஹெர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. கார்னிங் ஒரு கிளாஸ் விட்டஸ்டும் இருக்கு. யூடியூப்ல இருந்து வாட்ஸ்அப்ல சாட் பண்ணா, இன்ஸ்டால இருந்து என்னென்ன வேணுமோ கேம் கூட நல்லா டைப் பண்றதுக்கு ஃபுல் கீபோர்ட கம்ஃபர்ட்டபிளா டைப் பண்ணிக்கலாம்ல. டைப்லாம் பண்ண முடியுது. பெசில்ஸ் பாரு கொஞ்சமா தான் இருக்கும். கூகுள் ஜெமினியே இருக்கு ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல. நவ்பார் கூட நான் பார்த்தேன். நவ்பார் ஆக்சஸ் பண்றதெல்லாம், அந்த வீடியோ ப்ளே பண்றது, ஆடியோ ப்ளே பண்றது எல்லாமே இங்க ஆக்சஸ் கொடுத்துட்டாங்கல்ல. வருது பெரிய ஸ்கிரீன், குட். போன ஆட்டோட அப்கிரேட் தான். ஃப்ளெக்ஸ் விண்டோ நல்லா இருக்கு. மூணாவது புது விஷயம், கிட்டத்தட்ட Flip 6 ஓட அதே வெயிட் இருந்தாலும் ப்ரொடெக்ஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா, குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த ஹிஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஆர்மர் ஃப்ளெக்ஸ் ஹிஞ்ச் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான மெட்டீரியல் வந்து அட்வான்ஸ்டு ஆர்மர் அலுமினியமா வந்து மாத்தி இருக்காங்க. அதே வெயிட்ல கிரீஸ் வந்து பெருசா நோட்டீஸ் பண்ண முடியல. போன வாட்டலாம் சைடுல இருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கும், ஆனா இந்த வாட்டம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். கையோட எந்த அளவுக்கு கேப் இருக்குன்றதையும் டெஸ்ட் பண்ணிடுவோம். விழுகலை விழுகல 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 விழுகல. ஏய் பாரு பாரு, நல்லா சர்க்கஸ் பண்றா மேன் நீ. ஏய் பரவாயில்ல, பயங்கர கிரிப்பா இருக்கு. ஏய் அட மொய்யால Flip 6 பண்ணி பாப்போம். நறுங்க. அட மொய்யால. இப்போ Flip 6 விழுகுதா 7 விழுகுதா அப்படின்றத பாத்துருவோம். டேய் ஏலா சும்மா 1 2 3 4 5 6 விடுறா அவரை. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஏய் உண்மையாவே நல்லா இருக்கியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார். ஓகே, அப்புறம் டிசைன்ல முக்கியமான ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து மாத்திருக்காங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா Flip 6 ஞாபகம் இருக்கா, 22:9 ரேஷியோல இருக்கும். அதனாலே ஒரு மாதிரி ஃபோன் நேரோவா நார்மல் ஃபோன் மாதிரி ஃபீல் ஆகாது. அந்த ஃபிளிப் ஃபோன் தான் யூஸ் பண்றோம் அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ஃபீலிங் இங்க கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காகவே 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஒரு நார்மல் ஃபோன், ஒரு S25 பிளஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது கைக்கு யூஸ் பண்றதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. நாலாவது புது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இதோட SoC சங்கட்டம் 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 அப்படின்ற மாதிரி Exynos 2500 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 12GB LPDDR5X RAM ஓட 256GB UFS 4.0 ஸ்டோரேஜோட கொடுத்திருக்காங்க. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி யூஸ் பண்ண மல்டிடாஸ்கிங், அப்பப்ப கேம் விளையாட, இதுக்கெல்லாம் ஃபிளிப் போன்ல ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் இது வந்து ஒரு ஹார்ட்கோர் கேமர்ஸ்க்கு கிடையாது. நான் அப்பப்ப கேம் விளையாடுவேன், போன் காம்பாக்டா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு நல்லா இருக்கணும், அதுல ஃபீச்சர்ஸ் கொட்டி கொடுத்து ஆண்ட்ராய்ட்ல ஆப்டிமைசேஷனும் சூப்பரா இருக்கணும்ன்றவங்களுக்கு இது வந்து பெரிய பஞ்சத்து கிடையாது. பிகாஸ் இது ஒரு 10 கோர் ப்ராசஸர் 3 நானோமீட்டரா பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணிருக்காங்க. போன ஓட்டத்துல வந்து அதே மாதிரி போன ஓட்டத்துல வந்து ஜிபியும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன் பேப்பரா இருக்குது. யூசேஜ் வைஸ் வரையில நான் சொன்ன மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் 8 கொடுத்துருந்துருக்கலாம். எவங்கண்டா இதுல போட்டு பார்ப்போம், நல்லா இருந்துச்சு அப்படின்னா S26ல போட்டு விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சு கூட போட்டு விட்டுருந்துருக்கலாம். என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. அடுத்து 5வது புதுசா இருந்தது, அகைன் சொல்றேன், வெயிட் அதே இது கொடுத்திருந்தாலும் பேட்டரி கெபாசிட்டியை 4300 mAh மாத்திருக்காங்க. பேட்டரி ஆப்டிமைசேஷன், யூசேஜ் இதெல்லாம் வந்து அப்கோர்ஸ் இது ஒரு ஃபிளிப் போன்றதுனால ஒன் டே வந்துடும். ஃபுல் சார்ஜ் ஆக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். 25 வாட்ஸ் தான் இன்னைக்கும் இதுல சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு, அதெல்லாம் உங்களால பண்ணிக்கிற முடியும். 6வது சேஞ்ச் வந்து என் கையில இருக்குது ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய கலர்ல வந்து கலர் கலரா போன் விட்டுருக்காங்க. ஆன்லைன்ல எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ல வந்து போன் இருக்கான். 7வது புது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட OS 1U8 டைரக்டா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 ஓட வருது. இவங்கள்ட்ட அசைக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா இதுதான். அதுலயும் பர்டிகுலரா இந்த வட்டம்லாம் ஃபிளிப் போன் அப்படின்றதுனால அந்த ஸ்பிளிட் விண்டோலாம் இருக்குல்ல, அந்த ஸ்பிளிட் விண்டோ வந்து டக்குன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணா நம்ம ரேஷியோ வந்து இது பண்ணிக்கிற முடியுது. முக்கியமா சாம்சங் டெக்ஸ் இருக்குல்ல, இது போன வட்டம் கிடையாது, இந்த வட்டம் இதுல டைரக்டா கொடுத்துருக்கான். முன்னாடி இந்த கவர் டிஸ்பிளே இருக்குல்ல, சாரி ஃபிளெக்ஸ் விண்டோ இருக்குல்ல, அதுல அந்த கஸ்டமைசேஷன்லாம் வைக்கிறப்ப இன்னும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இதுலயும் 7 வருஷம் OS அப்டேட், 7 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச், அது கூட AI ஃபீச்சர் அனைத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கானுங்க. AI ஃபீச்சர்ஸ் சொல்லி 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 உங்களுக்கு வந்து குழப்ப தேவையில்ல.
இன்டர்பிரேட்டர் மோட். பொதுவாவே ஃபிளிப்ல இந்த இன்டர்பிரேட்டரை யூஸ் பண்றப்ப நம்ம இந்த பக்கத்துல பேசணும் அப்படின்னா அந்த கவர் ஸ்கிரீன்ல நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றது டிரான்ஸ்லேட் ஆகி ஷோ ஆகும். ஈஸியா பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் தெரியாத இடத்துல கூட தப்பிச்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல? இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வேற போன்ல யூஸ் பண்ணி பாக்குறது அப்படின்னா கூட ட்ரை கேலக்ஸி அப்படின்ற ஒரு மேட்டர் வச்சிருக்காங்க. வேணும்ன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களோட OS எக்ஸ்பீரியன்ஸும் சரி, இந்த AI ஃபீச்சர்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்களும் லைட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். இது போக வந்து கூகுள் ஜெமினை யூஸ் பண்ணி உங்களால நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிற முடியும். அதை வேற இப்ப ஃப்ரீயா வேற கொடுக்குறாங்க இல்ல. இந்த AI ஃபீச்சர்ஸ்ல இந்த வட்டம் நல்லா இம்ப்ரூவ் ஆன ரெண்டு மேட்டர் என்னன்னா, முதல்ல இந்த ஆடியோ எரேசர். ஒரு நாய்ஸியான சிச்சுவேஷன்ல வீடியோ எடுத்துட்டு அந்த நாய்ஸை வந்து எரேஸ் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு பண்ணிக்க முடியுது. அது நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் ஜெமினை பத்தி 2-3 வீடியோல பேசிட்டோம். அதை ஃபுல் ஃபிளஜ்டா அந்த பெரிய ஸ்கிரீன் மட்டும் இல்லாம சின்ன ஸ்கிரீன்லயும் யூஸ் பண்ண முடியுதுன்றது ஒரு அட்வான்டேஜ். அப்படிதான். இதை தவிர வைஃபை, ப்ளூடூத், IP ரேட்டிங், NFC, சாம்சங் வாலெட், சாம்சங் நாக்ஸ், அது போக இந்த சாம்சங்கோட அந்த குவிக் ஷேர் எல்லா லொட்டுலஸுக்கும் பாத்தீங்கன்னா ஈவன் கேமரா முதற்கொண்டு அதே செட்டப் தான். ஆனா போட்டோஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ விஷுவல் இன்ஜின் போனோட்டோ யூஸ் பண்ணாங்களா அதே யூஸ் பண்ணி இன்னும் ஆப்டிமைசேஷனை பெட்டரா ஆகிருக்கும். அப்கிரேடா தெரியும் அப்படின்னாங்க. 2 போட்டோவும் காமிக்கிறோம். எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது நீங்களும் பாருங்க. எங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நேச்சுரல் ஸ்கிரீன் டோன் கலர்ஸை கொஞ்சம் ஏத்தி நம்ம சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணாலும் டீடைல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. முக்கியமா செல்ஃபி வந்து அப்கிரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து தெரியுது. இன்னொன்னு ஃபிளிப் வாங்கிட்டு அவனும் ஓபன் பண்ணி இப்படிலாம் செல்ஃபி எடுக்க போதில்லை. இப்படி மடக்கி வச்சு மெயின் கேமராலே செல்ஃபி இன்னும் கிளாரிட்டி எடுத்துட்டு போயிடலாம். வீடியோ நல்ல கிளாரிட்டி எடுத்துட்டு போயிடலாம். vlogging பண்றவங்களுக்கு வித்தியாசமா போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டென்ட் மாதிரி, லேப்டாப் மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான ஆங்கிள் வச்சு போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபிளிப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இதுல ஆட் ஆனா சொல்லணும் அப்படின்னா ஆட்டோ ரீஃப்ரேமிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதாவது நீங்க வந்து மெயின் கேமரால இப்படி போட்டு விட்டுட்டு நின்று இப்படி நகண்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அதுவே ஃப்ரேம் மாத்திக்கிறோம். இதுவும் எங்க இருந்து வந்து தெரியும் எல்லாத்துக்கும். சோ இது நல்லா இருக்கு. ரைட்டா? இப்ப ஃபைனலா இதோட பிரைசிங் அதுக்கு இது ஒர்த்தா? இதோட விலை பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் Flip 6 லான்ச் ஆனா அதே விலை 1,10,000 ரூபாய். சோ அந்த வகையில குட். ஏன்னா அப்கிரேட்ஸும் பண்ணி எல்லாத்தையுமே ஏத்தி கொடுத்து நிறைய வகையில ஏத்தி பிரைசிங் ஏத்துறேன் பாடுறா அப்படின்னு ஏத்தாம வச்சிருந்தால அது வரையும் சந்தோஷம். ரொம்ப நன்றி. எஃபி பத்தி தனியா வீடியோ வேணா சொல்லுங்க, முடிஞ்சுதான் போடுறேன். அதே மாதிரி இந்த போன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா இந்தியால எனக்கு எல்லாமே டாப் ஃபீச்சர்ஸா இருக்கணும். முக்கியமா ஈகோ சிஸ்டம்ல டாப்பா இருக்கணும். பெஸ்ட் ஆண்ட்ராய்டு OS எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபிளிப்பும் நல்ல குவாலிட்டியா தரமா இருக்கணும். அதுக்கு ரீசெல்லிங் வேல்யூம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு பிடிக்கலாம். பட் ஆல்வேஸ் சாய்ஸ் இஸ் yours.